இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு கடலை, வெங்காயம், ஜீரகம், கொத்தமல்லி, ராக் சால்ட். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த உப்பு கடலை உங்களுக்கு கடலை கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் தோல் எடுக்கணும் இல்லை ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற டீஹைட்ரேஷன் எல்லாமே நம்மளுக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஹெல்த்தாக நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகலை, கொரகொரப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பெரிய இதை எடுத்துக்கிறேன், பாட்டில் மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம பொடி பண்ணியிருப்போம்ல உப்பு கடலை பொடி, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம ஜீரக பொடி ஆட் பண்ணுறோம். இது ஜீரண சக்திக்கு நல்லது. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை வெங்காயம். நீங்கள் பச்சை வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இதை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனியன் பியூரிஃபைஸ் த பிளட்ன்னுவாங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஆனியன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கினேன். இந்த அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கலக்கிடுங்க. அடியிலே அப்படியே நிற்கிது, அதனால நான் கொஞ்சம் இதை பண்ணிட்டு இதை பாருங்கள். நல்லா இந்த லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிடலாம். ஸோ இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். தண்ணியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. ஐஸ் கியூப் இப்போ சரியாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ கலக்கிட்டோங்க. இப்போ லெமன், இதுக்கு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இதோட ஐஸ் க்யூப்ஸ் நம்ம வச்சுருக்கிற ஐஸ் க்யூப்ஸ்
அவ்வளோதாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு ஐஸ் போடாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் ட்ரிங்க், ஹெல்த்தி சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.